ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ் டேலண்ட் எக்ஸாம் பள்ளிக்கல்வித்துறை சேலம் மாவட்டம் டெஸ்ட் நம்பர் 3 பார்த்துருவோம். ஸோ நம்ம செகண்ட் டெஸ்ட் போட்டுட்டோம், நிறைய மாடல் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கோம். லிங்க் எல்லாம் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் லிங்க் எல்லாமே இதுக்கு நம்ம ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது. ஏன்னா தமிழ் டேலண்ட் எக்ஸாம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீ வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு இதுக்கு மார்க்லாம் சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சிருந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 3க்கான மார்க் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இருத்தலும் இருத்தல் நிமிர்த்தமும் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் 3 முல்லை. செகண்ட் ஒன், தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மேப்போ சிவஞானம். ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 3, மரம் தேடிய கலைப்பு மின் கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற கவிதை படைத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் 3 நானர் கார்டன். கொஸ்டின் நம்பர் 4, பொறுத்துக. 4 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி 3214, அதாவது முரண்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வறண்ட நிலம், சுவல் அப்படின்னா மேட்டு நிலம், அவல் அப்படின்னா பள்ளம், கரிசல் அப்படின்னா கருப்பு மண். சரியா? கொஸ்டின் நம்பர் 5, தண்டு கொடிக்கு இணையானவர்கள் என ராமானுஜனாரால் குறிப்பிடப்பட்டோர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 5 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் குரேசர் முதலியாண்டான். கொஸ்டின் நம்பர் 6, அடே காலையிலேயும் மாலையும் வந்துவிட்டது என்று ஸ்லேடை நயத்துடன் கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. 6th ஆப்ஷன் 3 கீவா ஜெகநாதன். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 7, வெண்பாவின் பொது இலக்கணம் அல்லாதவற்றை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. 7th ஒன் ஆப்ஷன் 3 ஏகாரத்தில் முடிதல் சிறப்பு. கொஸ்டின் நம்பர் 8, தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த பழம்பதி. இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து சப்போர்ட் அப்படின்றத பண்ணுங்க. ஓகேங்களா? 8th ஒன், தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த பழம்பதி. 8th ஒன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் குற்றாலம். 9, எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்குஞ் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் தண்டி அலங்கார நுற்பா எண்ணிற்கான தமிழ் எண் என்னன்னு கேட்குறாங்க. 9th ஒன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஊ ஏ. கொஸ்டின் நம்பர் 10, காசும் காகித நோட்டும் வேண்டும், இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. 10th ஒன் ஆப்ஷன் 3 மு வரதராஜனார். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 11, அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்தினிடில் உலகம் இல்லை என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை தொகுப்பு என்னன்னு கேட்குறாங்க. 11th ஒன் ஆப்ஷன் சி கொடை வயல். கொஸ்டின் நம்பர் 12, எடுப்பதுவும் என்பது டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. 12 வந்து ஆப்ஷன் செகண்ட் இன்னிசை அளபடை. கொஸ்டின் நம்பர் 13, மிளகு என்னும் பொருள் தரும் சொல். 13 வந்து ஆப்ஷன் டி மிரியல். கொஸ்டின் நம்பர் 14, கலைஞர் கருணாநிதி எழுதிய முதல் நாடகம் எதுன்னு கேட்குறாங்க. 14 வந்து ஆப்ஷன் செகண்ட் பழனியப்பன். கொஸ்டின் நம்பர் 15, அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த டேஸ் குரட்பாவில் விடுபட்ட சீரை தேர்கன்னு கேட்குறாங்க. 15 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பொருள். 16, மரபது மரத்தில் ஏறி இதில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான பொருள் முறையே டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. 16 வந்து ஆப்ஷன் டி அரசன் குதிரை. கொஸ்டின் நம்பர் 17, தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. 17 வந்து ஆப்ஷன் 3 புதுக்கோட்டை புதுவை. சரியா? கொஸ்டின் நம்பர் 18, யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டுண்டே எனக்கொண்டு கூட்டுப்பொருள் கோள்களுக்கு இலக்கணம் கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. 18 ஆப்ஷன் செகண்ட் நன்னூல். 19, மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெண்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு என்னன்னு கேட்குறாங்க. 19 ஆப்ஷன் டி தாய்லாந்து. கொஸ்டின் நம்பர் 20, சரியான அகர வரிசையை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. 20 வந்து ஆப்ஷன் டி உசுனர் காளியர் பாசவர் அப்புறம் வாசவர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 21, ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி என்று அழைக்கப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. 21 ஆப்ஷன் சி வசன கவிதை. 22, தவறில்லா கூற்றுகளை தேர்கன்னு கேட்குறாங்க. 22 வந்து ஆப்ஷன் 3ங்க 2, 3, 4 தான் தவறான கூற்று. சரியா? 22
22nd ஆப்ஷன் 3, 2, 3, 4. கொஸ்டின் நம்பர் 23. நேமி என்பதன் பொருள். 23 வந்து ஆப்ஷன் பி சக்கரம். 24 நோபல் பரிசிற்கு இணையான மகசேசே விருது பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. 24 வந்து ஆப்ஷன் டி எம்எஸ் சுப்புலட்சுமி. 25 தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அருமுத்தும் மணியும் பொன்னும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நறுமண பொருட்கள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. 25 வந்து ஆப்ஷன் தேர்டு ஆரம். 26 மெய்பின் நகர் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 26 வந்து ஆப்ஷன் தேர்டு இந்தோனேசியா. 27 பயில் தொழில் இலக்கண குறிப்பு தருக. 27 வந்து ஆப்ஷன் டி உவமை தொகை. 28 கூற்று ஒன்று அப்புறம் சான்று கேட்குறாங்க. 28 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு கூற்றும் சான்றும் சரி. 29 தொங்கான் என்று சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. 29 வந்து ஆப்ஷன் பி கப்பித்தான். 30 வந்து சந்தி பிழைகளற்ற தொடரை தேர்க. 30 ஆப்ஷன் சி அனுமார் கையை தரையில் அடித்து பெரிதாக சிரித்தார். 31 இரண்டாம் ராஜராஜ சோழன் நாட்டில் சிறைப்படுவன என்னன்னு கேட்குறாங்க. 31 வந்து ஆப்ஷன் செகண்ட் புனல். 32 அடுக்கு தொடர் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. 32 வந்து ஆப்ஷன் சி சிலு சிலு. 33 பூப ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரியாத இதழ்களை தேர்க. 33 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை. 34 உலகின் மிக சிறிய தவளை என்று நூலின் ஆசிரியர் என்னன்னு கேட்குறாங்க. 34 வந்து ஆப்ஷன் பி எஸ் ராமகிருஷ்ணன். 35 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. 35 வந்து ஆப்ஷன் பி சிலம்பு செல்வர். 36 அவர் குடும்பம் முன்னேறி இருப்பதற்கு காரணம் தொடர்ந்து முயல்வதும் தொழிலில் அவருக்கு இருந்த அறிவும் என்னும் கருத்துடைய குரட்பாவை தேர்கன்னு கேட்குறாங்க. 36 வந்து ஆப்ஷன் தேர்டு ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் மெனவிரட்டில் நீள்வினையால் நீளும் குடி. 37 பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று சிறு பாணற்றுப்படை சுட்டும் நிலம் என்னன்னு கேட்குறாங்க. 37 வந்து ஆப்ஷன் பி நெய்தல். 38 நிலமும் தொழிலும் பொறுத்துக்கன்னு கேட்குறாங்க. 38 வந்து ஆப்ஷன் தேர்டு சரியா. 39 கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உருபு அல்லாததுன்னு கேட்குறாங்க. 39 வந்து ஆப்ஷன் டி அற்று. 40 கருத்து பிழையில்லாத கூற்றை தேர்கன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 40 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கவிதையில் உரிப்பொருட்களை கரும்பொருள் பின்னணியில் வைத்து பாடுவது நம் மரபு அப்படின்னு சொல்றாங்க. 41 மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. 41 வந்து ஆப்ஷன் டி கொன்றை வேந்தன். 42 சீவலமாறன் என்ற பட்ட பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்குறாங்க. 42 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அதிவீரராம பாண்டியன். 43 கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு என்றவர் யாருன்னு கேட்குறாங்க. 43 வந்து ஆப்ஷன் பி பாரதிதாசன். 44 வருக வருக என்பது எவ்வகையில் அடுக்கு தொடரானதுன்னு கேட்குறாங்க. 44 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் உவகை. 45 நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. 45 வந்து ஆப்ஷன் சி வெற்றி வேர்க்கை. 46 வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த என்னும் பொருள் தரும் சொல். 46 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர் தருகு. 47 இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரி திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி அப்படின்னு சொல்றாங்க. இறையுண்ணும் என்னும் பாடல் வழி பகிர்ந்துண்ணல் பற்றி குறிப்பிட்டவர் எதுன்னு கேட்குறாங்க. 47 ஆப்ஷன் டி பாரதிதாசன். 48 உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. 48 வந்து ஆப்ஷன் சி விவேக சிந்தாமணி. கொஸ்டின் நம்பர் 49 சரியில்லாத இணையை தேர்கன்னு கேட்குறாங்க. 49 வந்து ஆப்ஷன் தேர்டு டெம்பஸ்ட்னா என்னது சூறாவளி. 50 நீர் பருகினான் என்பது டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. 50 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இரண்டாம் வேற்றுமை தொகை. ஓகேவா. 51 அன்பின் ஐந்திணை என்பது டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. 51 ஆப்ஷன் சி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. 52 தவறில்லாத கூற்றை தேர்கன்னு கேட்குறாங்க. கூற்று 1 கூற்று 2 பார்த்துக்கோங்க.
52 வந்து ஆப்ஷன் சி கூற்றுகள் இரண்டும். 53 கலைஞர் கருணாநிதியின் கதை வசன படைப்புகளில் பகுத்தறிவு பேசாத படம் எதுன்னு கேட்குறாங்க. 53 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி குறவஞ்சி. 54 ஏற்பாடு என்ற சிறுபொழுது என்னன்னு கேட்குறாங்க. 54 வந்து ஆப்ஷன் பி பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. 55 10ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல் முன் அட்டையில் காணப்படும் நாடக அரங்கில் விலங்கொலி ஏந்தும் பாவையர் ஓவியம் இடம்பெற்றுள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க. 55 ஆப்ஷன் டி ராமநாதபுரம். 56 விலரியால் எத்தினைக்குரிய இசைக்கருவின்னு கேட்குறாங்க. 56 ஆப்ஷன் டி நெய்தல். 57 வருந்தாமரை என்னும் சொல் பிரிபடும் முறைகளில் தவறானதை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. 57 வந்து ஆப்ஷன் சி வரு கூட்டல் தாமரை. 58 பொறுத்துக்கு என்னன்னு கேட்குறாங்க. 58 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சரியா. 59 காலத்தை பொழுதாக்க கொண்ட நிலங்கள் என்னன்னு கேட்குறாங்க. 59 வந்து ஆப்ஷன் பி முல்லை மருதம் நெய்தல். 60 சரியான இணையை தேர்க. 60 வந்து ஆப்ஷன் பி ரிலிஜன் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம். 61 தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்றவர் டேஷ். 61 ஆப்ஷன் டி அறிவுமதி. 62 கூற்று சான்றுன்னு கேட்குறாங்க. 62 வந்து ஆப்ஷன் சி கூற்று சான்றும் சரி. 63 வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்குறாங்க. 63 வந்து ஆப்ஷன் பஸ் உவமை அணி. 64 மாலாத மாயம் பொருள் தருக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. 64 வந்து ஆப்ஷன் சி தீராத விளையாட்டு. 65 வித்துவ கோட்டம்மா என ஆண்பாலை பெண்பாலாக கூறுவது என்னன்னு கேட்குறாங்க. 65 வந்து ஆப்ஷன் சி பால் வலுவமைதி. 66 பதி இத் பிளஸ் இதில் இடம்பெறாத பகுபத உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. 66 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி சாரியை. 67 அறிவை விட முக்கியமானது என அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டைன் குறிப்பிடுவது என்னன்னு கேட்குறாங்க. 67 ஆப்ஷன் டி கற்பனை திறன். 68 அரசே தருக அடிக்கோடிட்ட சொல்லிற்கான வேர் சொல் என்னன்னு கேட்குறாங்க. 68 ஆப்ஷன் சி தா. 69 கடும் பகட்டு யானை நேர்ந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூரை குறிப்பிடப்படும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. 69 வந்து ஆப்ஷன் டி அகநானூறு. 70 புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ யார் யாரிடம் கூறியதுன்னு கேட்குறாங்க. 70 ஆப்ஷன் சி மன்னன் இறைவனிடம். 71 நாள்தோறும் நாடி முறை செய்யா நாள்தோறும் நாடு கெடும் விடுபட்ட சீரை தேர்கன்னு கேட்குறாங்க. 71 வந்து ஆப்ஷன் டி மன்னவன். 72 செழுமையான எழுவாய் கொண்ட தொடரை தேர்க. 72 ஆப்ஷன் சி அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். 73 நூலும் புலவரும் சரியாக பொருந்தி உள்ளதை தேர்க. 73 வந்து ஆப்ஷன் தேர்ட் வாயுரை வாழ்த்து தெய்வ புலவர். 74 ஒரு செயலின் எந்த அடியை எங்கு மாற்றினாலும் பொருளும் ஓசையும் மாறாமல் வருவது. 74 வந்து ஆப்ஷன் பி அடிமாற்று பொருள்கோள். 75 செய்தி 1 2 3 கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. 75 வந்து ஆப்ஷன் பி செய்தி 2 3 ஆகியன சரி. 76 கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்னன்னு கேட்குறாங்க. 76 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ராமவதாரம். 77 சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லி தண்டுகள் என்னன்னு கேட்குறாங்க. 77 வந்து ஆப்ஷன் பி மென்மையான பெண்கள். 78 பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் உள்ளதாக தனிநாயக அடிகள் குறிப்பிடப்படும் நூல்களில் ஒன்று. 78 வந்து ஆப்ஷன் பி சரளி புத்தகம். 79 கார்காலத்திற்குரிய மாதங்கள் என்னன்னு கேட்குறாங்க. 79 வந்து ஆப்ஷன் பி ஆவணி புரட்டாசி. 80 நீருறங் கடல் அழுத்த நிலம் மடந்தை கெளி லொலுலாகும் ஓகேங்களா என்னும் அடியில் உள்ள சீர்களுக்கிடையே இடம்பெற்றுள்ள தலை என்னன்னு கேட்குறாங்க. 80 ஆப்ஷன் பி கலித்தலை. 81 நசை என்னும் சொல்லின் பொருள். 81 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி விரும்பி. 82
தவறாக பகுக்கப்பட்ட சொல்லை தேர்கன்னு கேட்குறாங்க. 82 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அரியேன், அரி கூட்டல் ஈ கூட்டல் ஏன். 83 நன்னும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்னும் மதுரை காஞ்சி பாடலில் இடம்பெற்றுள்ள முரண் சொற்கள் என்னன்னு கேட்குறாங்க. 83 ஆப்ஷன் சி நன்று இன்டு தீது. 84 சரியான வரிசையை தேர்கன்னு கேட்குறாங்க. 84 ஆப்ஷன் பி கலங்கு அம்மானை ஊசல். 85 நிகழும் திருவள்ளுவர் ஆண்டிற்குரிய தமிழ் எண்களை தேர்க. 85 வந்து ஆப்ஷன் டி, இது பார்த்துக்கோங்க. 86 தவறாக பொருந்தி உள்ளதை தேர்க. 86 வந்து ஆப்ஷன் டி சூழும் மேகங்கள் மகரையால் இசை. 87 கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என குறிப்பிடப்படும் நாளும் புலவரும் கேட்குறாங்க. 87 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வெற்றிலை வேங்கை. 88 பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. 88 வந்து ஆப்ஷன் பி மலர்கை. 89 சொல்வரும் சூழும் பசும் பாம்பின் தோற்றம் போல் என தொடங்கும் ஆற்று நீர் பொருள் கோலில் அமைந்த பாடல் இடம்பெற்ற நூல்னு கேட்குறாங்க. 89 ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி. 90 திருமணம் என்னும் பொருள் தரும் சொல் என்னன்னு கேட்குறாங்க. 90 வந்து ஆப்ஷன் சி மன்றல். 91 குறிப்பு பெயரச்சத்திற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. 91 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அரிய மலர். 92 வண்டோடு பூக்க மணவாய் தென்றல் என்று சொல்லிலானது தென்றலானது பலவித மலர்களின் நறுமணத்தோடு வண்டுகளையும் அழைத்து வருவதாக குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்காங்க. 92 வந்து ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். 93 வினையாலையும் பெயர் இடம்பெறாத தொடர் என்னன்னு கேட்குறாங்க. 93 வந்து ஆப்ஷன் சி ஊண்டமிகு உணவு உண்டார். 94 முதல் தமிழ் கண்ணியின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. 94 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர். 95 அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் இவ்வடியில் கருவிலம் என்றும் என்னும் வாய்ப்பாடு அமைந்த சீர் என்னன்னு கேட்குறாங்க. 95 ஆப்ஷன் டி துணை இலன். 96 தேரை அமர்த்தினால் கெட்ட தேங்காய் அப்படின்னு கேட்குறாங்க. 96 வந்து ஆப்ஷன் டி அல்லிக்காய். 97 இவ்வுலகில் யாரும் அனாதை இல்லை துணையாக ஒருவரேனும் உண்டு என்பதை தனது கதை மூலம் வெளிப்படுத்திய கரிசில் எழுத்தாளர் யாருன்னு கேட்குறாங்க. 97 ஆப்ஷன் டி கு அழகிரிசாமி. 98 கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே ஆளுக இளங்கோடிகளை சிலப்பதிகார காப்பியத்தை படைக்க சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. 98 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சீத்தலை சாத்தனார். 99 முதூர் என்னும் சொல்லின் பிரிப்பு முறை முதுமை கூட்டல் ஊர் எனில் முத்தமிழ் என்னும் சொல்லின் சரியான பிரிப்பு முறை என்னன்னு கேட்குறான். 99 வந்து ஆப்ஷன் சி 3 கூட்டல் தமிழ். 100 ஜெயகாந்தன் தம் கதை மாந்தர்களின் சிறப்பு கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்றவர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அசோகமித்திரன். ஓகேவா. ஸோ மறக்காம வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் 11th அண்ட் தமிழ் டேலண்ட் எக்ஸாம் குரூப்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.